வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் 950 வேட்பாளர்கள் போட்டி. 609 பேர் சுயேட்சையாக களத்தில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையர் நாளை ஆலோசனை. சத்யபிரதா சாஹூ தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு செய்தவையெல்லாம் வெறும் ட்ரெய்லர்தான். இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி 7.4 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்வு. மத்திய அரசின் புள்ளி விவரத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள மேலும் 30 இடங்களுக்கு புதிய பெயரை சூட்டிய சீனாவின் தொடர் அத்துமீறலால் சர்ச்சை. எப்போதும் இப்போதும் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் மாநிலம்தான். பெயர்களை மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். மக்களவைத் தேர்தல் முடியும் வரை காங்கிரஸ் கட்சியிடமிருந்து 3500 கோடி வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்படாது. உச்சநீதிமன்றத்தில் வருமான வரித்துறை உறுதி. மார்ச் மாத ஜிஎஸ்டி வரியாக 1.78 லட்சம் கோடி ரூபாய் வசூல். மத்திய நிதியமைச்சகம் தகவல். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். திஹார் சிறையில் அறை எண் 2 கெஜ்ரிவால் அடைப்பு. கச்சத்தீவு விவகாரத்தில் புதிய தரவுகளால் திமுகவின் இரட்டை நிலைப்பாடு என்ற முகத்திரை கிழிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. கச்சத்தீவு விவகாரத்தில் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் 3 கேள்விகளை எழுப்பி பதிலடி. 10 ஆண்டுகள் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்ததாக விமர்சனம். கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். கச்சத்தீவு பிரச்சினையை தீர்க்க மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாகவும் பேட்டி. மீனவர்கள் மீது தாக்குதலே நடக்காது என வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்துவிட்டு மீனவர்கள் மீதான தாக்குதல்களை தடுக்காதது ஏன்? பிரதமர் மோடிக்கு அமைச்சர் உதயநிதி கேள்வி. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் இயக்குநர் அமீர் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்ட விவகாரத்தில் திருப்பம். ரம்ஜான் பண்டிகைக்கு பிறகு ஆஜராவதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்திற்கு கடிதம். ஐபிஎல் தொடரின் 14வது லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணி வெற்றி. 6 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்திய அபாரம். நடப்பு தொடரில் விளையாடிய 3 போட்டிகளிலும் தோல்வியை தழுவியது மும்பை. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் வருகிற 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. கட்சித் தலைவர்கள் தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் மொத்தம் 950 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் 609 பேர் சுயேட்சை வேட்பாளர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 54 வேட்பாளர்களும், குறைந்தபட்சமாக நாகப்பட்டினத்தில் 9 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் நாளை ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இதில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி, தலைமை செயலாளர், டிஜிபி ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, பல்வேறு அமலாக்க அமைப்புகளிடம் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் வரும் 4ஆம் தேதி மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் செய்தவையெல்லாம் வெறும் ட்ரெய்லர்தான். இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற ரிசர்வ் வங்கியின் 90வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி இவ்வாறு கூறினார். கொரோனா போன்ற உலகளாவிய இடர்பாடுகள் ஏற்படுத்திய தாக்கத்திலிருந்து மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடுகள் இன்னும் மீண்டு வந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்திய பொருளாதாரம் சாதனைகளை முறியடித்து இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திமுக ஆட்சியில் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி உயர்ந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2021இல் 1.7 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி தற்போது 7.4 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்திருப்பதாகவும், நாட்டின் ஏற்றுமதியில் 30% பங்கு வகிக்கும் நாம் நமது இலக்குகளை நோக்கி விரைந்து நடைபோடுவோம் என்றும் தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் முடியும் வரை காங்கிரஸ் கட்சியிடமிருந்து 3567 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வசூலிக்கப்படாது என்று வருமான வரித்துறை உறுதியளித்துள்ளது. பல்வேறு காலகட்டங்களில் காங்கிரஸ் கட்சியின் வருமான வரி கணக்குகளில் விதிமீறல்கள் உள்ளதாக கூறி மொத்தம் 3567 கோடி ரூபாய் வருமான வரி பாக்கி செலுத்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதை மக்களவைத் தேர்தல் முடியும் வரை வசூலிக்கப் போவதில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் வருமான வரித்துறை உறுதியளித்துள்ளது.
மார்ச் மாத ஜிஎஸ்டி வரியாக 1.78 லட்சம் கோடி ரூபாய் வசூலாகியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இவற்றில் மத்திய ஜிஎஸ்டியாக 34,532 கோடியும், மாநில ஜிஎஸ்டியாக 43,746 கோடியும், ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டியாக 87,947 கோடியும் வசூலாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து ஜிஎஸ்டி வரியாக 11,017 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை காட்டிலும் 19% அதிகம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது தொடர்பாக வெளியாகியுள்ள புதிய தகவல்கள் திமுகவின் இரட்டை நிலைப்பாட்டு முகத்திரையை கிழித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். கச்சத்தீவு விவகாரத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பெற்ற தகவலை சுட்டிக்காட்டி மீண்டும் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, தமிழகத்தின் நலன்களை காக்க திமுக ஒன்றுமே செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். 10 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவர் பாச நாடகத்தை பிரதமர் மோடி அரங்கேற்றுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட சிறப்பு திட்டம் என ஒன்றாவது உண்டா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். திசை திருப்பல்களில் ஈடுபடாமல் இதற்கெல்லாம் விடையளிக்குமாறு பிரதமருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கச்சத்தீவு விவகாரத்தில் பிரதமர் மோடி கலராக பொய் சொல்வதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி விமர்சித்துள்ளார். நான் கேட்கிறேன், 10 ஆண்டு காலம் ஆட்சியிலே மோடி இருந்தார் அல்லவா, அப்பொழுது கேட்டு வாங்கியிருக்கலாம் அல்லவா கச்சத்தீவை? தோல்வி பயத்தின் காரணமாக இப்போது புதுதாக கலராக பொய் சொல்ல ஆரம்பிக்கிறார். வட இந்தியாவிலே இருந்து தென்னாடு வரை அவர்களுக்கு எதிர்ப்பாலை வீசுகிற காரணத்தால் திசை திருப்புவதற்காக இப்படிப்பட்ட பொய்களை சொல்கிறார்கள். இந்தியா கூட்டணி அதை சந்திக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அவர் பொய் பிரச்சாரத்தை தூளாகும். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் அனுமதியுடன் தான் கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து செய்திருக்கக்கூடிய சதி. கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதுல தெல்ல தெளிவாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அவருடைய முடிவும் இதில் இருந்துச்சு. இதற்கெல்லாம் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் என்பது கச்சத்தீவு திரும்ப நம்முடைய நாட்டு கைக்கு வர வேண்டும். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்னவெல்லாம் சொல்யூஷன் டேபிள் இருக்கோ எல்லாவற்றையும் நம்முடைய மத்திய அரசு ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனிடையே கச்சத்தீவை விட்டுக் கொடுத்ததன் மூலம் 6 லட்சம் இலங்கை தமிழர்களுக்கு காங்கிரஸ் மறுவாழ்வு அளித்துள்ளது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத மோடி காங்கிரஸை பார்த்து கேட்கிறார், கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்து விட்டோம் என்று. 1.9 சதுர கிலோமீட்டர் கச்சத்தீவை கொடுத்ததன் மூலமாக 6 லட்சம் இலங்கை தமிழர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கிறோம். கச்சத்தீவு விவகாரத்தில் பாஜக வெளியிட்ட ஆதாரங்களால் மீனவ மக்களுக்கு பதில் சொல்ல தெரியாமல் திமுக கூட்டணி திகைத்து போயிருக்கிறது என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தங்கள் சொந்த நலனுக்காக கச்சத்தீவை தாரை வார்த்துவிட்டனர் என்று குறிப்பிட்டுள்ளார். இதை 1974ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் தகுந்த ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டி பேசியுள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீனவர்கள் மீது தாக்குதலே நடக்காது என்று வாக்குறுதி கொடுத்த ஆட்சிக்கு வந்தீர்களே என்று பிரதமர் மோடிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவை 2020இல் வல்லரசு ஆக்குவேன் என்று நாள் குறித்தீர்களே, அதனை 27 ஆண்டுகள் தள்ளி போட்டது எதனால் என்றும் கேட்டுள்ள உதயநிதி, 10 ஆண்டுகளில் செய்த சாதனைகளை சொல்ல முடியாமல் எதிர்க்கட்சிகளையே விமர்சித்துக் கொண்டிருப்பது ஏன் என்றும் பிரதமர் மோடிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். அருணாச்சல் பிரதேசத்தில் உள்ள 30 இடங்களுக்கு சீனா பெயர் வைத்துள்ளதால் சர்ச்சை எழுந்துள்ளது. இந்தியாவின் ஒரு அங்கமாக உள்ள அருணாச்சல பிரதேசத்தை சீனா சொந்தம் கொண்டாடி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அங்குள்ள 30 இடங்களுக்கு சீனா பெயர் சூட்டி அறிவிப்பை வெளியிட்டதால் சர்ச்சை எழுந்துள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பகுதிகளுக்கு சீனா இதற்கு முன்பு 3 முறை மறுபெயர் வைத்து பட்டியலை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அருணாச்சல பிரதேசம் எப்போதுமே இந்தியாவின் ஒரு அங்கம்தான் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள 30 இடங்களுக்கு சீனா பெயரிட்டுள்ள சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், உங்கள் வீட்டின் பெயரை நான் மாற்றினால் அந்த வீடு என்னுடையது ஆகிவிடுமா என சீனாவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே இந்திய ராணுவம் கண்காணிப்பில் உள்ளது என்றும் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வரும் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை காவல் முடிந்து டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கெஜ்ரிவாலை வருகிற 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டது. அதன்படி திஹார் சிறையில் அறை எண் 2க்கு கெஜ்ரிவால் அழைத்து செல்லப்பட்டார். சர்க்கரை நோய் உள்ளதால் கெஜ்ரிவாலை 24 மணி நேரமும் கண்காணிக்க மருத்துவர்கள் உள்ளனர். வாரத்திற்கு 2 முறை குடும்பத்தாரை சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டது.
போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக திரைப்பட இயக்குநர் அமீர் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜாஃபர் சாதிக்குடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக திரைப்பட இயக்குநர் அமீருக்கு மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பினர். இந்நிலையில் ரம்ஜான் பண்டிகைக்கு பின்னர் விசாரணைக்கு ஆஜராவதாக அமீர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் வழக்கறிஞர்களுடன் கலந்து ஆலோசித்த பின்னர் டெல்லியில் உள்ள மத்திய போதைப்பொருள் அலுவலகத்தில் அமீர் நேரில் ஆஜராக இருப்பதாக கூறப்படுகிறது. டெல்லியில் அறுவை சிகிச்சை முடிந்து கோவை திரும்பிய ஈஷா யோகா மைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவருக்கு விமான நிலையத்தில் சீடர்களும் அவரது ஆதரவாளர்களும் வரவேற்பு அளித்தனர். டெல்லி அப்பல்லோ மருத்துவமனையில் ஜக்கி வாசுதேவருக்கு மார்ச் 17ஆம் தேதி மூளையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. 10 நாட்கள் சிகிச்சைக்கு பின் கடந்த 27ஆம் தேதி அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து ஜக்கி வாசுதேவ் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். ஐபிஎல் தொடரின் 14வது லீக் போட்டியில் மும்பை அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராஜஸ்தான் ஹாட்ரிக் வெற்றி பெற்றது. மும்பை வாங்கடே மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து ஆட்டம் கண்ட மும்பை அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து இலக்கை நோக்கி ஆடிய ராஜஸ்தான் அணி 16வது ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 127 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. ஹாட்ரிக் வெற்றியை ருசித்த ராஜஸ்தான் அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. ஹர்திக் பாண்டியா தலைமையில் தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் வீழ்த்தப்பட்டு மும்பை அணி ஹாட்ரிக் தோல்வியை தழுவியுள்ளது. ஐபிஎல் தொடரில் இன்றைய லீக் போட்டியில் பெங்களூரு மற்றும் லக்னோ அணிகள் மோதுகின்றன. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இதுவரை 3 போட்டிகளில் விளையாடியுள்ள பெங்களூரு அணி ஒரு வெற்றி 2 தோல்வியுடன் புள்ளிப்பட்டியலில் 9வது இடத்தில் உள்ளது. அதேநேரம் இன்று 3வது போட்டியை எதிர்கொள்ளும் லக்னோ அணி ஒரு வெற்றி மற்றும் ஒரு தோல்வியுடன் புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் 950 வேட்பாளர்கள் போட்டி. 609 பேர் சுயேட்சையாக களத்தில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையர் நாளை ஆலோசனை. சத்யபிரதா சாஹூ தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு செய்தவையெல்லாம் வெறும் ட்ரெய்லர்தான். இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி 7.4 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்வு. மத்திய அரசின் புள்ளி விவரத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள மேலும் 30 இடங்களுக்கு புதிய பெயரை சூட்டிய சீனாவின் தொடர் அத்துமீறலால் சர்ச்சை. எப்போதும் இப்போதும் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் மாநிலம்தான். பெயர்களை மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். மக்களவைத் தேர்தல் முடியும் வரை காங்கிரஸ் கட்சியிடமிருந்து 3500 கோடி வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்படாது. உச்சநீதிமன்றத்தில் வருமான வரித்துறை உறுதி. மார்ச் மாத ஜிஎஸ்டி வரியாக 1.78 லட்சம் கோடி ரூபாய் வசூல். மத்திய நிதியமைச்சகம் தகவல். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். திஹார் சிறையில் அறை எண் 2இல் கெஜ்ரிவால் அடைப்பு. கச்சத்தீவு விவகாரத்தில் புதிய தரவுகளால் திமுகவின் இரட்டை நிலைப்பாடு என்ற முகத்திரை கிழிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. கச்சத்தீவு விவகாரத்தில் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் 3 கேள்விகளை எழுப்பி பதிலடி. 10 ஆண்டுகள் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்ததாக விமர்சனம். கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். கச்சத்தீவு பிரச்சினையை தீர்க்க மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாகவும் பேட்டி. மீனவர்கள் மீது தாக்குதலே நடக்காது என வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்துவிட்டு மீனவர்கள் மீதான தாக்குதல்களை தடுக்காதது ஏன்? பிரதமர் மோடிக்கு அமைச்சர் உதயநிதி கேள்வி. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் இயக்குநர் அமீர் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்ட விவகாரத்தில் திருப்பம். ரம்ஜான் பண்டிகைக்கு பிறகு ஆஜராவதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்திற்கு கடிதம். ஐபிஎல் தொடரின் 14வது லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணி வெற்றி. 6 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்திய அபாரம். நடப்பு தொடரில் விளையாடிய 3 போட்டிகளிலும் தோல்வியை தழுவியது மும்பை. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.